நிமிஷம் அங்க வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம். ஆக்சுவலா அது உள்ள எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரெக்கார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். முருகன் பார்க்க வந்தோம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 80 டிகிரி இருக்குமா அப்படின்னு 90 இப்படி அங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காங்க. சடனா ஒரு பாயிண்ட் எப்படி ஆகுது. ஸோ பழனிமலை போனா முருகன் தரிசனம் அது இருக்கு, ஒண்ணு சாமி கும்பிடுறோம் அது ஓகே. வின்ச்சு இல்ல ரோப் கார் இது ரெண்டுல ஏதாவது போயிடணும் அப்படின்னு. ஏன்னா இப்படி வரும் அது அப்படி சொல்லியிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். பட் அது உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாவே அது உண்மையா. நானுமே இது வரைக்கும் உங்க பள்ளி எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2-3 தடவை போயிருக்கேன். பட் ஆனா நான் வின்ச்சோ இல்ல வந்து ரோப் கார்லயோ போனதில்லை இது வரைக்கும். படிதான் ஏறி இறங்கியிருக்கேன் இப்போ வரைக்குமே. அதனால போகணும்னு ஆசை இருந்ததுனால சரி வா, அவங்க அம்மாவுக்கும் முடியலன்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுலயே வந்துட்டோம். அங்க ஒரு 40 நிமிஷம் அங்கேயுமே டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 40 நிமிஷம் அங்க வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம். ஆக்சுவலா அது உள்ள எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரெக்கார்ட் பண்ணோம். சரௌண்டிங் நாய்ஸ்ல அந்த அது ஒரிஜினல் ஆடியோ அப்படியே போடுறோம், நீங்க கேளுங்க. ஏன்னா அப்ப நீங்க கிரௌட ரியலைஸ் பண்ணிப்பீங்க. மைக் வச்சுட்டு தான் பேசுறோம், அப்பயுமே அது கேட்கல, அவ்வளோ கிரௌடு. கிட்டத்தட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். முருகன் பார்க்க வந்தோம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயும் ஒரு சில அசௌகரியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் நான் சொல்றேன். கீழே போயிட்டு அடிவாரத்துக்கு. ஸோ அது ஒரு டிக்கெட் ட்ரை பண்ணியாச்சு. வின்ச் வந்தாச்சு. வின்ச் வந்ததுமே ஓகே சூப்பர், இப்படி போக போறோம், இப்படி பார்த்து தான் போக போறோம், ஜாலியா இருக்கு, இப்படிலாம் பார்த்துட்டு போக போறோம் அப்படின்னு நினைச்சா அப்படி போறதை விட இப்படி போறதா சேஃப். சேஃப் ஓகே, எனக்கு தெரியல இப்படியே போறேன் குத்தாட்டே போவோம் நினைச்சிட்டு இருந்தேன் நான். சடனா போய் என்ன ஆச்சுன்னா இப்படி உட்காருங்கட்டாங்க. வண்டி இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நீங்க இப்படி ஏறி இப்படிதான் உட்காரணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு போய் ஏறி உட்கார்ந்தோன்னு அது ஒரு அல்லு, சரியான அல்லு. அது கிட்டத்தட்ட நான் இறங்கி இப்போ ஆன் பண்ணிட்டாங்க, இறங்கிட்டு இருக்கு. நான் கேட்டுட்டு இருக்கேன் எவ்வளவு டிகிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 80 டிகிரி இருக்குமா அப்படின்னு 90 இப்படி அங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காங்க. வச்சு பார்த்தா வந்து 90 டிகிரி இது 80 டிகிரி 70 டிகிரி இருக்கும். கேட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இதுக்கப்புறமா சொல்லி ஒரு 5 தூரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த ரோலர் கோஸ்டர் இது எதுவுமே எனக்கு வந்து பயம் தான். எல்லாம் ஜெயிண்ட் வீல் எல்லாமே எனக்கு பயம் தான். ஸோ அதனால அந்த மாதிரி டைப் தான். இது வந்து ஸ்லோப்பா இப்படி இறங்குது, லிட்டரலி இப்படி இறங்குது எங்களுக்கு. அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நார்மலா வந்துட்டு இருக்கு. மேல இருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் இப்படி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். சடனா ஒரு பாயிண்ட் இப்படி ஆகுது, அள்ளு விட்டுருச்சு. அது இடையில வேற சவுண்ட் வேற ஐயோ முருகா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் வந்து அந்த நியூஸ்ல வேற பாத்துருக்கோம்ல. இதுக்கு மேல இந்த பழனியில ஒரு டைம் அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அது இப்போ ஆச்சுங்க, ரொம்ப பழசு. இதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இது வச்சுதான் இருந்து போட்டிருக்காங்க. ஆனா அது உண்மையாவே அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப பயந்தேங்க. எனக்கு இதெல்லாம் பயம். எனக்கு இந்த வீல் ஜெயிண்ட் வீல் ரோலர் கோஸ்டர்லாம் எனக்கு பயம். ஸோ அதனால நான் ரொம்ப பயந்தேன். பட் ஆனா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வின்ச்ல முடிச்சுட்டு கரெக்டா இறங்கிட்டோம். அது இறங்கி முடிச்சது அப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கிளம்புறப்ப திரும்பி நின்று பாக்குறது ஒரு ஃபீல். அப்படியே நீ வின்ச்சில் இறங்கி திரும்பி பாக்குறேன் அந்த ஓம் முருகா போர்டு நல்லா இருந்துச்சு. ஓகேயா வரையா முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டையை போட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மிஸ்டர் கே வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.